உலகின் மிகப்பெரிய பேசஞ்சர் பிளேன் அல்லது ஏர்கிராஃப்ட் எதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் 380 அல்லது A380 அப்படிங்கிற விடை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பறக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னு இந்த ஏர்கிராஃப்டை நாங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் 853 பிரயாணிகள் மற்றும் அவர்களுடைய உடைமைகளை சுமந்து கொண்டு பறக்கக்கூடிய ஒரு ராட்சச பறவை இது. 4 என்ஜின்கள் கொண்ட இந்த A380 3,10,000 லிட்டர் எரிபொருள் நிரப்பக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. அப்படி எரிபொருளை நிரப்பிட்டு 853 பேசஞ்சர்ஸ் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் இவர்கள் எல்லாருடைய உடைமைகள் இது எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சா அதனோட மொத்த எடை கிட்டத்தட்ட 575 டன். டேக் ஆஃப் ஆனா தொடர்ந்து 15,200 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே ட்ரிப்ல கடக்கக்கூடிய அளவு எல்லா வசதிகளும் கொண்டது இந்த A380. A380 விமானத்தை அக்குவேறு ஆணிவேரா பிரித்து போட்டால் கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4 மில்லியன் ஸ்பேர் பார்ட்ஸால் உருவானது தான் இந்த பிரம்மாண்டமான விமானம். இந்த விமானம் உருவாகிறதுக்கு தேவையான 4 மில்லியன் உதிரிப்பாகங்களும் 30 வேறு நாடுகளில் உருவாக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவதுதான் ஒரு ஸ்பெஷல் அம்சம். அதாவது 30 நாடுகளின் கொலபரேஷன் தான் இந்த A380. அத்தோட இந்த விமானத்துக்குள்ளே போகிற வயர் எல்லாம் எடுத்து ஒன்றாக சேர்த்தா அதனுடைய நீளம் 483 கிலோமீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான விமானம் அது நினைக்கிற எல்லா ஏர்போர்ட்டுக்கும் போய் இறங்க முடியாது. காரணம், இந்த வகை விமானம் ஒன்று அந்த ஏர்போர்ட்டில் இறங்கணும்னா அதற்கான ஸ்பெஷல் வசதிகளும் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கணும். முதல்ல இத்தனை பெரிய எடையோடையும் 4 என்ஜின்களின் அசுர பலத்தோடையும் வந்து இறங்கும் இந்த விமானத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி மிக்க ரன்வே இருக்கணும். இதனோட ஒரு இறக்கையே 260 அடி நீளமானது. இறக்கைகளுக்கு மட்டுமே 9,100 சதுர அடிகள் பரப்பளவான ஏரியா ஒன்று இந்த விமானத்தை நிறுத்துறதுக்கு தேவைப்படும். அந்தளவு பரப்பளவுடைய இடத்தோட டெர்மினல் அமைஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் இருந்தால் மட்டுமே அந்த விமான நிலையத்துக்கு A380 வந்து இறங்கலாம். எல்லாத்தையும் விட முக்கியமாக இதனோட டேக் ஆஃபின் போது சாதாரண விமானங்களை விட நீண்ட தூரம் ஓடி தான் இது மேலெழும்பும். அதற்கேற்ற நீளமுடைய ரன்வே இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இறங்கி டெர்மினலுக்கு வந்து சேர்றதற்கு அதன் ரெக்கைகளை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு டாக்ஸி வேஸ் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதனோட என்ஜின்கள் அசுர பலம் மிக்கது. டேக் ஆஃபுக்கு புறப்படும் போது ஒரு சூறாவளியை கிளப்பி விட்டு தான் அது மேலெழும்பும். எனவே அதனை ஈடு கொடுக்கும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கணும். இப்படி வியந்து பார்க்கக்கூடிய பல அம்சங்கள் மிக்க A380 ரக விமானங்கள் உலகின் முக்கியமான அத்தனை யாவைசாலும் இப்போ பயன்படுத்தப்பட்டு வருது.